டியூப் தமிழ் வணக்கம். மறுபடியும் நேற்று இரவு ஈரான் அமெரிக்கா இடையே மிக மோசமான மோதல் வெடித்தது. அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருந்த 4 கப்பல்கள் மீது ஈரான் அதிரடி தாக்குதல். அவைகளுக்கு என்ன நடைபெற்றது என்பது துல்லியமாக தெரியவில்லை. ஒரு கப்பலை பிடித்து சென்றிருக்கின்றது ஈரான். அதைத் தொடர்ந்து ஈரானுடைய தாக்குதல்கள் குவைத்தின் மீதும் பஹ்ரைன் மீதும் அமெரிக்காவினுடைய படைத்தளங்களை குறிவைத்து நடத்தப்பட்டன. 6 ஏவுகணைகளை தாம் சுட்டு வீழ்த்தியதாக அமெரிக்கா கூறுகின்றது. 7வது ஏவுகணை திசை மாறி விழுந்ததாகவும் கூறுகின்றது. இந்த சம்பவங்களில் ஏற்பட்டிருக்கின்ற முரண்பாடுகள் எங்கிருந்து ஆரம்பமானது? நேற்று இரவு 2 மணி அளவில் அமெரிக்காவினுடைய படைகள் ஹோர்முஸ் நீரிணையில் 4 ஈரானுடைய தற்கொலை ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தின. இவை வந்த வரத்து மிக ஆபத்தானதாக இருந்ததாகவும் தாக்குதலை நடத்துவதற்கே வந்ததாக கருதி தாங்கள் சுட்டு வீழ்த்தியதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இதை அமெரிக்காவினுடைய மத்திய படைத்துறை கட்டளை தலைமையகம் உறுதி செய்திருந்தது. 4 ட்ரோன்களும் மிக ஆபத்தானவை என்று தாம் கருதியதாகவும் கூறுகின்றார்கள். அதைத் தொடர்ந்து இவற்றை இயக்கி கொண்டிருக்கின்ற கோருக் என்கின்ற இடம் மற்றும் ஹெஸ்ன் தீவு ஆகிய 2 இடங்களிலும் இருக்கின்ற ஈரானுடைய ட்ரேடர் சென்டர்கள் மீது கடுமையான தாக்குதல்களை அமெரிக்க விமானங்கள் குண்டு வீசி நடத்தின. இந்த சம்பவம் நடைபெற்று முடிய ஈரானுடைய கச்சேரி 2 மணி நேர இடைவெளியில் ஆரம்பித்தது. பஹ்ரைன், குவைத் உள்ளிட்ட ஹோர்முஸ் நீரிணை கப்பல்கள் வரை ஈரானுடைய தாக்குதல்கள் அதி அகோரமாக இருந்தன. விடிகாலை நேரம் குவைத்தினுடைய வான்வெளியில் பலத்த வெடியோசைகள் கேட்டன. ஈரானில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகளையும் ஆளில்லா விமானங்களையும் தாங்கள் சுட்டு வீழ்த்தியதாக அங்கிருக்கும் அமெரிக்க படைத்தளம் கூறியது. தொடர்ந்து பஹ்ரைன் முழுவதும் அலாரம் அடித்தபடி இருந்தது. மக்கள் தலைதறிக்க ஓடினார்கள் தூக்க கலக்கத்தில். அங்கும் தாக்குதல் நடைபெறும் என்கின்ற அச்சத்தினால். இதைத் தொடர்ந்து ஈரான் அமெரிக்காவிற்கு கடும் எச்சரிக்கை. இப்படியான வேலைகளை செய்வீர்களாக இருந்தால் ஹோர்முஸ் நீரிணை முற்றாக இழுத்து மூடப்படும் என்று எச்சரித்திருக்கின்றார்கள். ஹோர்முஸ் நீரிணையில் 4 கப்பல்கள் மீது, அதாவது அமெரிக்காவினுடைய பாதுகாப்புடன் புறப்படலாம் என்று காத்திருந்த கப்பல்களின் மீது ஈரானுடைய ஆளில்லா விமானங்கள் தாக்குதலை நடத்தின. இதில் 4 கப்பல்களும் சேதமடைந்ததாக கூறப்படுகின்றது. ஒரு கப்பல் ஈரானினால் பிடிக்கப்பட்டிருக்கின்றது. மற்றவை திரும்பி சென்றன, ஆனால் பெரும் சேதமடைந்தன என்று அது குறித்த செய்திகள் முரண்பட்டதாக இருக்கின்றது. மேலும் குறிப்பிட்ட ஈரான் ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் குழந்தைகளை கொல்லும் கொடியவர்களுக்கும் எச்சரிக்கை விடுகின்றோம் என்றும், இதுபோல வேலைகளை தொடர்வீர்களாக இருந்தால் ஈரான் தன்னுடைய தாக்குதல் எல்லையானது இப்பொழுது மட்டுப்படுத்தப்பட்ட போராக இருக்கின்றது. இதை உலகில் எங்கு வேண்டுமானாலும் பரவச் செய்கின்ற பரவலாக்க போரை ஆரம்பிப்போம், விளையாட வேண்டாம் நெருப்புடன் என்று அமெரிக்காவை எச்சரித்திருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் புதிய நிபந்தனைகளை விதித்திருக்கின்றார்கள். ஈரானுடைய 24 பில்லியன் டாலர்களையும் உடனடியாக அமெரிக்கா தர வேண்டும். இது அமெரிக்க வங்கிகளில் தடுக்கப்பட்டிருக்கின்றது. முதல் கட்டமாக இன்றே 12 பில்லியன் டாலர்களை விடுவிப்பு செய்ய வேண்டும். அதைத் தொடர்ந்து சிறிது கால இடைவெளியில் இதர 12 பில்லியன் டாலர்களையும் தர வேண்டும். இல்லாவிட்டால் பேசுவதில் பயனில்லை. எங்கள் பணத்தை நீங்கள் திருடி வைத்திருக்க உங்களுடன் பேச வேறென்ன இருக்கின்றது என்பது ஈரானுடைய கடும் சீற்றமாக இருந்தது. இதற்கு பதிலளித்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், ஈரானுடைய அதிகார சக்திகள் இப்பொழுது பலமாகத்தான் இருக்கின்றார்கள், தன்னம்பிக்கையுடன் இருக்கின்றார்கள், அவர்கள் தங்களை நினைத்து பெருமையுடன் இருக்கின்றார்கள். இதனால் அவர்களை பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வர முடியாமல் இருக்கின்றது. இதற்கு சிறிது காலம் எடுக்கும் என்று குறிப்பிட்ட அவர், ஈரானுடைய ஆயுதங்கள், ராணுவ கட்டமைப்புகள் எல்லாம் அழிந்து விட்டாலும் கூட 21 இருந்து 22% வரை அவர்களிடம் ஏவுகணைகள் எஞ்சித்தான் இருக்கின்றது. அந்த 22% என்பது சிறிய தொகை அல்ல, அது பெரிய தொகைதான். எனவே ஈரானை மடக்குவதாக இருந்தால் காலம் எடுக்கும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். இதற்கு காரணம், இத்தகைய சிறிய போர்களை நடத்துவது ஈரானுடைய ஏவுகணை களஞ்சியத்தை வற்றச் செய்வதற்கான ஒரு போராகவே இருக்கின்றது என்பதுதான் டொனால்ட் ட்ரம்பினுடைய வாயிலிருந்து வந்திருக்கும் தகவலாகும். இதை அடிப்படையாக வைத்து ஈரானும் வேகமாக ஏவுகணைகளை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. 24 பில்லியன் டாலர்களை அமெரிக்கா விடுவிக்குமாக இருந்தால் அவை ஏவுகணைகளாக மாறி மறுபடியும் அமெரிக்காவை நோக்கி வரும் என்பது டொனால்ட் ட்ரம்பிற்கு தெரியும். போர் நிறுத்தம் அமுலில் இருந்தாலும் தாக்குதல்கள் என்பது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. கடந்த
ஒரு வார காலமாக சகல இடங்களிலும் தாக்குதல் நடைபெறுகின்றது. இந்த தாக்குதல்களை தடுத்து நிறுத்த முடியாது. ஏனென்றால் இந்த போரை ஒரு பேச்சுவார்த்தை இல்லாமல் சட்டென நிறுத்தி வைக்க இயலாத நிலை அமெரிக்க தரப்பில் இருக்கின்றது. இதற்கிடையில் லெபனான் நாட்டினுடைய அதிபர் ஜோசப் அவுன் ஈரான் லெபனான் என்கின்ற நாட்டை மேசையில் வைத்து சூதாடுகின்றது என்று நேற்று குற்றம் சுமத்தி இருந்தார். அதற்கு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இன்று பதிலடி கொடுத்திருக்கின்றார். அப்படி லெபனானை வைத்து சூதாடுவதாக இருந்தால் எப்பொழுதோ நாங்கள் லெபனானை விட்டு நமக்கான அமைதியை எட்டி தொட்டிருப்போம். லெபனான் செய்ய வேண்டிய முதல் வேலை, அவர்களுடைய எதிரிகளின் கைகளில் அவர்கள் சிக்கப்பட்டிருக்கின்றார்கள். முதலில் அந்த எதிரிகளிடம் இருந்து லெபனான் அதிபர் தங்களுடைய நாட்டை விடுவிக்கின்ற வேலையை பாருங்கள் என்று அவரை எச்சரித்திருக்கின்றார். சிறிய சிறிய போர்களை நடத்துவதனால் ஈரானுடைய ஆயுத களஞ்சியம் குறைந்து ஈரானின் பொருளாதார நெருக்கடிகள் அவர்களை படிமானத்தில் கொண்டு வரும் என்று அமெரிக்க அதிபர் நினைக்கின்றார். ஒவ்வொரு நாளும் அமெரிக்க படைகளை வைத்திருக்க பில்லியன் டாலர்கள் அழிவு ஏற்படும். இதன் மூலமாக அமெரிக்கா களைத்து போய் ஓடிவிடும் என்று ஈரான் நினைக்கின்றது. எனவே இருவரும் சிறிதான பாதுகாப்பான மோதலை நடத்தி கொண்டு இருவரும் அவர்களுடன் சம்பந்தப்படாத அருவமான காரியங்கள் அவர்களை வீழ்த்தும் என்று காத்திருக்கின்றார்கள். இலவும் பஞ்சுக்கு காத்திருந்த கிளி போல இந்த காத்திருப்புகள் காணப்படுகின்றன. திடீரென ஒரு நாள் இலவம் பழம் வெடிக்கும், பஞ்சுகள் பறக்கும், அது பழமல்ல என்பது தெரிய வரும். இந்த நிலை வருவதற்கான சூழல் ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளில் உருவாகி கொண்டிருக்கின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.